Hello, Sapiens. Come on, let's go. மனிதர்களே, நான் விண்வெளி பயணி. இன்று உங்களை ஒரு அதிசயமான பூமியை சுற்றி பறக்கும் ஒரு நகரத்துக்கு கொண்டு போகிறேன். அதுதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது ஒரு சாதாரண செயற்கைக்கோள் இல்ல. இது ஒரு கால்பந்து மைதானம் அளவுக்கு பெரிய விண்வெளி ஆய்வுக்கூடம். 400 டன் எடையுள்ள இந்த விண்வெளி நிலையம் ஒரு வினாடிக்கும் ஓயாமல் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த நிலையத்தை ஒரே நாடு தனியாக கட்டவில்லை. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான், கனடா ஆகிய நாடுகள் எல்லைகளை மறந்து சேர்ந்து கட்டிய விண்வெளி வீடு இது. இதன் வேகம் தெரியுமா? 1 மணி நேரத்தில் 28,000 கிலோமீட்டர். அதனால் அங்கு இருக்கும் விண்வெளி வீரர்கள் ஒரு நாளில் 16 முறை சூரிய உதயத்தை காண்கிறார்கள். அங்கு ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. அதனால் தண்ணீர் பந்தாக மிதக்கும். மனிதர்கள் சுவரில் தூங்குவார்கள். அவர்கள் உயரமும் சில சென்டிமீட்டர் கூட அதிகரிக்கும். ISS ஒரு வீடு மட்டுமல்ல, அது மனிதர்களின் எதிர்காலத்துக்கான ஆய்வுக்கூடம். செடிகள் விண்வெளியில் வளருமா? மனித உடல் எவ்வாறு மாறும்? செவ்வாய் கிரகத்திற்கு எப்படி செல்லலாம்? இதற்கான பதில்கள் இங்கே தேடப்படுகின்றன. ஒரே ஒரு விண்வெளி நிலையம்தான் இப்போது இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இன்னொன்றும் இருக்கிறது. இப்போது பார்க்கும் இது சைனா கட்டிய டியாங்கோங் விண்வெளி நிலையம். டியாங்கோங் என்றால் ஹெவன்லி பேலஸ், விண்ணக அரண்மனை என்ற அர்த்தம். இது ISS விட சிறியது, ஆனால் மிகவும் நவீனமானது. சீனா தன்னுடைய விண்வெளி ஆராய்ச்சிக்காக தனியாக இதை கட்டியது. இங்கும் விண்வெளி வீரர்கள் மிதந்து வாழ்கிறார்கள். அறிவியல் ஆய்வுகளும் நடக்கின்றன. ஒரு காலத்தில் மனிதன் வானத்தை பார்த்து பயந்தான். இன்று அதே மனிதன் விண்வெளியில் வீடு கட்டி வாழ்கிறான். ISS ஆகட்டும், டியாங்கோங் ஆகட்டும், அவை இரண்டும் ஒரு உண்மையை சொல்கின்றன. மனிதனின் கனவு அவன் எல்லைகளை விட பெரியது. நினைவில் கொள்ளுங்கள், நட்சத்திரங்களை பார்க்க மட்டும் பிறக்கவில்லை மனிதன். ஒரு நாள் அந்த நட்சத்திரங்களை அடைய பிறந்தவன். இதை போன்ற பயனுள்ள அறிவியல் உண்மைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.